everyone, நான் பரத். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா 100 years ஆகியும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரி, அதாவது மர்மம். நூற்றுக்கணக்கான ஃப்ளைட்டும் நூற்றுக்கணக்கான கப்பல்களும் காணாமல் போன ஒரு இடம், த பெர்முடா ட்ரையாங்கிள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளோரிடா, பெர்முடா, போர்ட்டரிக்கோ 3 லேண்டுகளுக்கும் நடுவில் மிகப்பெரிய கடல் இருக்குது. அதை வானத்திலேருந்து பார்க்கும்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியுமா, 3 லேண்டும் சேர்ந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியுமா. ஸோ அதை வந்து பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை பற்றி பார்ப்போம். முதல் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட கார்கோ ஷிப் 300 பேரை ஏற்றிக்கிட்டு பெர்முடா ட்ரையாங்கிள் பக்கம் போயிருக்கு. அந்த 300 பேரோட போன கப்பல் காணாமல் போயிடுச்சு. அவ்வளோதான், க்ளோஸ், சொல்லி முடிஞ்சு. ரெண்டாவது சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு அமெரிக்கன் ஷிப் தான். கரோலியே டீரிங்னு ஒரு கமர்ஷியல் ஷிப்பு பெர்முடா ட்ரையாங்கிள் பக்கம் போகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கப்பல் மட்டும்தான் நின்றுருக்கு. உள்ளே இருக்கிற கேப்டன், ஆட்கள், பொருட்கள் எதையுமே காணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இன்ன வரைக்கும் இருக்குது. மூணாவது சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் 19 ஒரு ட்ரைனிங் ஃப்ளைட்டு, மொத்தமாக 5 ஃப்ளைட்டும் மொத்தமாக கிளம்பி போயிருக்கு. ஆனால் ஒரு ஃப்ளைட்டு கூட கிடைக்கல. பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி, பிளேசஸ் எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்தாலுமே, தேடி பார்த்தாலுமே ஒரு சின்ன பீசஸ் கூட கிடைக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் நடக்குது. அது வந்து ரொம்பவே சென்சேஷன் ஆகுது. 1975 லேரி குஷன் அப்படிங்கிறவர் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் சால்வ்டு அப்படின்னு சொல்லி ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. உண்மையிலே சால்வாச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேரோலே டீரிங்கிற ஷிப்பு வந்து தனியாக வந்து நின்றுச்சு, ஆளே இல்லாமல் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் பெர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பைரேட்ஸ் வந்து திருடிட்டு போயிட்டாங்க, அதாவது கடல் கொள்ளையர்கள் வந்து அந்த கப்பலில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொள்ளடிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒரு செட் ஆஃப் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, இன்னொரு செட் ஆஃப் மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னுமே ரொம்பவே மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இதில் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகமே சொல்லுது ரொம்பவே மிஸ்ட்ரியான பிளேஸ்னு. ஸோ மேபி இருக்கலாம், இருந்தாலும் நம்புகிற மாதிரி இல்லை. நம்மளும் பெர்முடா ட்ரையாங்கிள் போனால் நல்லா தான் இருக்கும்.